React compiler, server components, then actionsனா என்ன, then new react hooksனா என்ன, then useனா என்னன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் கம்பைலர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ரியாக்ட் கம்பைலர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்முடைய ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா we can say இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் வந்து என்னன்னா பண்டலாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பண்டில் ஸ்மாலராக ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் ஃபாஸ்டராக ரீரெண்டர் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து விர்ச்சுவல் டாம் வர்சஸ் ரியல் டாம் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ இந்த விர்ச்சுவல் டாம் வர்சஸ் ரியல் டாம் யூஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக என்னென்னா சர்வர் கிளைண்ட் லாஜிக் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் அதே மாதிரி அந்த பாய்லர் பிளேட்ஸ் கோட்லாம் இருக்குல்ல, ரெடெக்ஸ் அந்த மாதிரி பேக்கேஜஸில் டிஃபால்ட் கோடெலாம் இருக்குல்ல, அந்த கோட்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் காம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் பில்டிங் டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெப் பேக், வைட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் நெக்ஸ்ட்.js இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரியாக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா சர்வர் காம்போனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் ரியாக்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைடு அப்படின்றது. ஸோ இந்த ஃபியூச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா சர்வர் சைடாக வந்து இன்டராக்ட் ஆச்சு. ஸோ எப்படின்னா இதில் சர்வர் சைடு வந்து எப்படி இது இன்டராக்ட் ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்து அதுக்காக ஒன்றும் பண்ண தேவையில்லை. நார்மலாக ஒரு ஏபிஐ கால் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ இந்த ஏபிஐ கால் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன பண்ணணும், யூஸ் சர்வர் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த யூஸ் சர்வர் யூஸ் பண்ணல நார்மலாக ஏபிஐ கால்ஸில் என்ன நடக்கும், சக்ஸஸ் ஃபெயிலியர், இது ரெண்டும் தான் நடக்கும். ஸோ இந்த சக்ஸஸ் ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணணும். இதுக்காக என்ன சொல்லுவோம்னா இது பேக்கெண்ட் வந்து ஏபிஐ ரெக்வஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த பேக்கெண்ட் ஏபிஐ ரெக்வஸ்ட் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா இதை வந்து யூஸ் சர்வர் எனிவே இங்கே பார்த்தீங்கன்னா இது சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் எனக்கு ஏதோ இந்த ஏபிஐலேருந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. சக்ஸஸோ எதர் ஃபெயிலியரோ அது வந்து எனக்கு இந்த ஏபிஐயை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ அந்த ஏபிஐ ரிட்டர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் யூஸ் பண்ணலான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுவோம், நம்ம இந்த ஆக்ஷன் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்டேட்டில் யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ என்னன்னா இந்த குளோபல் ஸ்டேட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம மல்டிபிள் ஸ்டேட்ஸ் ஹேண்டில் பண்ணும் போது நமக்கு ஒரு காம்ப்ளெக்சிட்டி ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த காம்ப்ளெக்சிட்டியை ஃபேஸ் பண்ணதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்போம்னா குளோபல் ஸ்டேட்டை யூஸ் பண்ணியிருப்போம், கரெக்டாக? ஸோ மல்டிபிள் ஸ்டேட்ஸ் ஏபிஐ கால் பண்ணும்போது நமக்கு ஒரு டேட்டா தேவை, அந்த ஏபிஐ லோட் ஆகுதா இல்லையன்றதை தெரிஞ்சுக்கணும். அதே வந்து எரர் மெசேஜ் கொடுக்குதான்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 19 வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் நமக்கு ஒரு நியூ ஃபியூச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நியூ ஃபியூச்சர் என்னென்னா ஆக்ஷன் யூஸ் ஆக்ஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த யூஸ் ஆக்ஷன் ஸ்டேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மெசேஜுங்கிறது இருக்குது, ஃபார்ம் ஆக்ஷனுங்கிறது இருக்குது, தென் பெண்டிங்கிறது இருக்குது. ஸோ யூஸ் ஆக்ஷனில் வந்து நமக்கு என்னென்னா இங்கே பாருங்கள், யூஸ் ஆக்ஷன் ஸ்டேட் என்னென்னா இந்த ஆட் டு கார்ட் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட் டு கார்ட் வந்து ஃபங்க்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆட் டு கார்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், அதில் வந்து ஸ்டேட்டை வந்து பாஸ் பண்ணலாம், எதர் ஸ்டேட் பாஸ் பண்ணலாம். நம்ம இப்போதைக்கு எம்டியான ஸ்டேட்டை தான் பாஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆக்ஷன் ட்ரிகர் பண்ணுவோம், தென் நம்ம அதில் இருந்து டேட்டா ஃபெச் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்ட் போனோடனே ப்ரீவியஸ் ஸ்டேட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நான் இங்கே ஸ்டேட் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அதனால் அது எதுவுமே நமக்கு கேட்கல, ப்ரீவியஸ் ஸ்டேட்டே வந்து கேட்கவே இல்லை. தென் query டேட்டாங்கிறது நம்ம எதுவுமே நம்ம அது வந்து ஒரு ஆப்ஷனல் பராமீட்டர் ஆக்சுவலாக ஸ்டேட்டுக்கு அப்புறம் வருது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏபிஐ கால் தான் பண்ண போகுது. ஸோ அதுக்காக என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக சர்வரை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ அதனால தான்
இப்போ பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஐட்டம் ஐடி ஈக்குவல் டு ஒன்னாக இருந்துச்சுன்னா இந்த ஆடட் டு கார்ட் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணேன். தென் லைக் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா குட் நாட் ஆட் டு கார்ட், இந்த ஐட்டம் இஸ் சோல்ட் அவுட் அப்படிங்கிறது ரிட்டன். ஸோ இந்த ரிட்டன் பண்ண வேல்யூஸை நம்ம ஃபெச் பண்ணோம். ஸோ ஃபெச் பண்ணும்போது என்ன பண்ணோம், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் அப்படிங்கிறதுல லைக் டேட்டா ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து லைக் இங்கே செக் பண்ணிவிட்டு இப்போ பெண்டிங்காக இல்லையா அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ சப்போஸ் பெண்டிங் இல்லை அப்படின்னா எனக்கு ரிட்டன் பண்ணிடுறோ லைக் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிடுறேன். பெண்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் லோடிங்கிறது லைக் டிஸ்பிளே பண்ண அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னென்னா லைக் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரெடாக்ஸில் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. ஆக்ஷன் பண்ணுவோம், ரெடியூசர் பண்ணுவோம், தென் யூஸ் செலக்டர் பண்ணுவோம். ஸோ இங்கே யூஸ் ஆக்ஷன் ஸ்டேட்டே யூஸ் பண்ணிவிட்டு லைக் என்ன பண்ணோம்னா இதை அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் ஹூக்ஸில் வந்து ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நம்ம பண்ணலாம் இந்த யூஸ் மெமோ ஃபார்வர்ட் ரெஃப் இதெல்லாம் இருக்கா. ஸோ யூஸ் மெமோ யூஸ் பண்ணி லைக் ஒரு சில வேல்யூஸ் எல்லாம் சைல்டு கம்போனண்ட்லேருந்து பேரண்ட் கம்போனண்ட்லேருந்து சைல்டு கம்போனண்ட்டுக்கு டேட்டா பாஸ் பண்ணும். ஸோ லைக் சப்போஸ் ஏதாவது லைக் பேரண்ட் கம்போனண்ட்டோடைய சைல்டு கம்போனண்ட் பேரண்ட் கம்போனண்ட்டில் சைல்டு கம்போனண்டோடைய ஃபங்க்ஷன் ரெண்டர் பண்ணும்போது லைக் பேரண்ட் கம்போனண்டோட ஃபங்க்ஷனும் லைக் லைக் ரன் ஆகும். ஸோ இந்த ரன்னை அவாய்ட் பண்ணுறதுக்காக லைக் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக. பட் இதில் ரியாக்டில் என்ன 19 என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் மெமோவை வந்து லைக் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னா டிஃபைன் பண்ணவே தேவையில்ல. இங்கே யூஸ் மெமோன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். பட் என்னென்னா லைக் 19 வெர்ஷனில் நீங்கள் எங்கேயுமே அதை டிஃபைன் பண்ணவே தேவையில்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் லைக் டெவலப்பருடைய ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்ணணும், ஸோ அதுவே வந்து லைக் நம்மக்கிட்ட இருந்து லைக் ஓகே இந்த இடத்துல யூஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறத அந்த சிஸ்டமே லைக் ஐடென்டிஃபை பண்ணிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து லைக் இந்த ஃபியூச்சர்ஸில் வந்து லைக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைக் யூஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ யூஸுங்கிற கீவேர்டு என்னென்னா லைக் இது எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா யூஸ் கான்டாக்ட்ஸுக்கு பதிலாக யூஸுங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா லைக் என்ன பண்ணணும், ஒரு வேல்யூ வந்து ரீட் பண்ணணும். லைக் அது ப்ராமிஸில் இல்லை கான்டாக்ட்ஸில் இருக்க வேல்யூவை ரீட் பண்ணணும். யூஸை யூஸ் பண்ணி ரீட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போது யூஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன், இம்போர்ட் பண்ணி கால் use in your component to read the value of resource like promise or context. ஓகே, இப்போ இதில் என்ன சொல்லுது லைக் ப்ராமிஸ் எனக்கு வந்து லைக் ஏதோ ஒரு இந்த டேட்டா வந்து லைக் ஏபிஐ ரெஸ்பான்ஸ்லேருந்து வந்திருக்கும். ஸோ அதனால் யூஸ் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணி செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா யூஸ் கேன் பி கால்டு வித்தின் லூப்ஸ் அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் லைக் இஃப். இதை வந்து எங்கே கால் பண்ணோம்னா கண்டிஷனல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கால் பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணது வந்து லைக் காம்போனண்ட்ல இந்த யூஸை கால் பண்ணலாம், காம்போனண்ட்டில் இல்லை ஹூக்ஸ்லையும் கால் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ரீடிங் கான்டெக்ஸ்ட் வித் யூஸ். ஓகேவா? ஸோ என்னென்னா கான்டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் யூஸ் கான்டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக யூஸ் அப்படிங்கிற கீவேர்டே யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னன்னா டாப் ஆஃப் த லெவல் நீங்கள் எப்படி யூஸ் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு ஃபியூ கேசஸ் லைக் நீங்கள் நார்மல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது லைக் இஃப் கண்டிஷனுக்குள்ளே தான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற. ஸோ உங்களுக்கு இந்த கோடு பார்த்தா தெரியும், தீம் ஈக்குவல் டு யூஸ் ஆஃப் தீம் கான்டெக்ஸ்ட். ஸோ யூஸ் கான்டெக்ட் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்க மாட்டோம். அண்ட் தென் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இஃப் கண்டிஷனுக்குள்ளே யூஸ் பண்ணியிருப்போம் நார்மல் ஃபங்க்ஷன். ஸோ நார்மல் ஃபங்க்ஷனுக்குள்ளே இங்கே என்ன பண்ணியிருப்போம், இஃப் கண்டிஷனுக்குள்ளே யூஸ் பண்ணியிருப்போம். என்னென்னா கோடு வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா கான்டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்தீங்கன்னா யூஸ் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணாமல் லைக் ஜஸ்ட் யூஸுங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தீம் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது லைக் போட்டிருக்காங்க. தீம் கான்டெக்ஸ்ட் டைரெக்டாக அதை யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லைக் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லைக் கீழே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் யூஸுடைய அட்வான்டேஜ். ஓகே,
ஸோ தட்ஸ் ஆல் இன் திஸ் வீடியோ. லைக் நான் போடுற கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன வந்து லைக் ஏதாவது ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைக் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள். தென் ஒன்லி லைக் எனக்கு வந்து எனக்கு ஐடியாஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கீழே ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.